அத்தியாயம் 29. உன்னிடம் என்ன சொன்னார் பொட்டம்மான்? எனக்கு தெரியாது சார். காந்தனுக்கு யார் யாருடன் தொடர்பு என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் எனக்கு அறிமுகமாகி வந்தபோது ஒரு சூட்கேஸ் மட்டுமே அவருக்கு இருந்தது. அதிலும் துணிமணிகளைத் தவிர வேறு ஒன்றுமில்லை என்றேன். பக்கத்தில் இருந்த செல்லதுரை தன் ஷூ காலால் என் கால் பெருவிரல் நகத்தை ஒரேடியாக நசுக்கி அழுத்தினார். பின்னந்தலையிலும் உச்சியிலும் இடி இறங்கியதா, மின்சாரம் தாக்கியதா தெரியவில்லை. அப்படி ஒரு அதிர்ச்சி வலி. வல்லூறுகள் உடலை உயிரோடு கொத்தி தின்கிறதோ அப்படி ஒரு ரணம். இவர்கள் விதவிதமாக செய்த சித்திரவதைகள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவியிருந்தது. இரவு 9 மணி இருக்கும். டிஐஜி ராதா வினோத் ராஜி, எஸ்பி தியாகராஜன், டிஎஸ்பி ரகோத்தமன் 3 பேரும் அறைக்குள் நுழைய தடியர்கள் வரைப்பாக நின்று வணக்கம் சொல்ல சிவாஜி தன் இருக்கையை ராஜுவுக்கு விட்டு கொடுத்தார். 2 தடியர்கள் என்னை அங்கிருந்து வெளியே அழைத்துச் சென்றார்கள். எதிரே இருந்த ஆலமரத்தின் அருகில் கீழே தரையில் உட்கார வைத்தார்கள். மோகன்ராஜ், செல்லதுரையுடன் இக்பால், சங்கர் என 2 பேர் புதிதாக சேர்ந்து கொண்டார்கள். உள்ளே அந்த அதிகாரிகளின் ஆலோசனை முடியும் வரை இங்கே எனக்கான பூசை நிறுத்தப்பட்டிருந்தது. விடுதலை புலிகளின் முக்கிய பொறுப்பாளர்கள் ஆணையரவில் நடைபெற்ற சண்டை, எனது போராட்ட அனுபவம் என்று கதையாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பொழுதுபோக்கிற்காகத்தான் கேட்கிறார்கள் என்று தெரிந்தே நானும் சொன்னேன், எனக்கும் கொஞ்சம் மூச்சுவிட அவகாசம் கிடைக்கும் அல்லவா. இவர்கள் ட்ராக்கிங் டீம் என அறியப்பட்டாலும் உண்மையில் இவர்கள் ட்ரிக்கிங் டீம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இங்கு ஒன்றை கூற வேண்டும். வழக்கு விசாரணையை எப்படி நடத்த வேண்டும் என்பதிலேயே இவர்களுக்குள் நிறைய கருத்து வேறுபாடு. அவர்களுக்குள்ளேயே புலனாய்வை எப்படி நடத்த வேண்டும் என்பதில் முட்டல் மோதல் 2 பிரிவாக சிதறியிருந்தார்கள். கார்த்திகேயன், டிஐஜி ராஜி, எஸ்பி தியாகராஜன் உள்ளிட்ட ஒரு குழு, ஐஜி அமோத்காந்த், டிஐஜி ஸ்ரீகுமார், டிஎஸ்பி ரகோத்தமன் ஆகியோர் அடங்கிய இன்னொரு குழு. இந்த 2வது குழு என்ன சொல்கிறதென்றால், சதி புலிகளையும் தாண்டி இருக்கிறது. உள்நாடு வெளிநாடு என நீள்கிறது. பெரும் புள்ளிகள், அரசியல்வாதிகள், அமைப்புகள், நிறுவனங்கள் என பலருக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் என எல்லை தாண்ட பார்த்தது. அதாவது பிரதமரின் அலுவலகத்திலிருந்து தொடங்கி பாதுகாப்புத்துறை நுழைந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சில விஐபிகள் என பலரையும் தொட்டாக வேண்டும் என்றார்கள். ஆனால் கார்த்திகேயனின் முதல் குழு என்ன சொல்கிறதென்றால், அப்படியெல்லாம் எல்லை தாண்ட வேண்டாம், தாண்டவும் கூடாது. வந்தோமா, கிடைத்திருப்பவர்களை வைத்து ஒப்பேத்தினோமா, போனோமா என்றிருக்க வேண்டும் என்று ஆணி எடுத்து உட்கார்ந்து கொண்டார்கள். சொல்லப்போனால் கார்த்திகேயன் தனது அரசியல் எஜமான்களுக்கு சிறு சேதமும் வந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். விடுதலை புலிகளோடு புலனாய்வை முடித்துக்கொண்டு அதன் மூலமாக உலகத் தமிழரிடையே இருந்த தமிழீழ கனவை, தமிழ் எழுச்சியை ஒடுக்க வேண்டும். அதுதான் இதனுள்ளே இருந்த ரகசியம். அதற்கு கார்த்திகேயன் துணை நின்றார். தனக்கு ஒத்துழைக்க தயாராக இருந்தவர்களை பொறுக்கி எடுத்து ராஜீவ் தலைமையில் ட்ராக்கிங் டீம் என உருவாக்கி கொண்டார். அவருக்கு இணையாக அமோத்காந்த் உள்ளிட்ட பிற அதிகாரிகளை ஓரம் கட்டினார். ரகோத்தமன் தனிரகம். அவர்தான் இந்த வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரி. ஆனாலும் அவர் நீதிமன்றம் அலுவலக பணிகளோடு தூரத்திலேயே நிறுத்தப்பட்டார். தவிர இந்த ரகோத்தமனை கார்த்திகேயனுக்கு சிறிதும் பிடிக்காது. ஆனால் அவரை நீக்கவோ மாற்றவோ முடியாது. காரணம், ரகோத்தமன் அடிப்படையிலேயே சிபிஐ பணியாளர், திறமையான அதிகாரி என்று பெயர் எடுத்தவர். அப்போது சிபிஐயின் இயக்குநராக இருந்த விஜய்காரனுக்கு நெருக்கமானவர், நம்பிக்கையானவர். அவர்தான் கார்த்திகேயன் எதிர்ப்பையும் மீறி ரகோத்தமனை தலைமை புலனாய்வு அதிகாரியாக நியமித்தார். ஆனால் கார்த்திகேயன் அடிப்படையில் சிபிஐ பணியாளர் இல்லை, இந்திய காவல் பணி. கர்நாடக சட்டம் ஒழுங்கு பிரிவில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர். தனது திறமையை காட்டிலும் காங்கிரசின் குண்டுராவ் ஆரம்பித்து ஜனதா தளத்தின் தேவகவுடா வரையிலுமான தலைவர்களின் நிழலில் இருந்தவர் என்ற பேச்சும் உண்டு. ட்ராக்கிங் டீம் குழுவின் தலைவர் ராஜி. அதன் முக்கிய உறுப்பினர்களான கண்காணிப்பாளர் தியாகராஜன், துணை கண்காணிப்பாளர் சிவாஜி, ரமேஷ் மற்றும் ஆய்வாளர்கள் மாதவன், செல்லதுரை, மோகன்ராஜ், சங்கர், இக்பால் ஆகியோர் இருந்தார்கள். விதவிதமான சித்திரவதைகளை கொடூரமாக செய்து அதை ரசித்து இன்பம் காணும் குரூர மனம் கொண்ட மனநோயாளிகளைப் போல் அவர்கள் இருந்தார்கள். இதில் யாருடைய சித்திரவதை அதிக பலன் தருகிறது என்கிற போட்டி வேறு. அவர்களின் பேச்சில் கூவம் மணக்கும். கல்வியறிவில்லாத சமூகத்தின் கடைக்கோடி மக்களிடையே காண கிடைக்கும் குறைந்தபட்ச நாகரிகம், ஒழுக்கம் கூட மேல்தட்டு வர்க்கம் என்றிருக்கும் இவர்களிடம் இருந்ததில்லை. அப்படி ஒரு கேவலமான வார்த்தைகள். காக்கி சட்டையின் கம்பீரத்தை அடகு வைத்துவிட்டு வேலை செய்தவர்கள். ஆலோசனை கூட்டம் முடிந்து வெளியே வந்த அதிகாரிகளில் ரகோத்தமன் மட்டும் என் அருகே வந்தார். உடனிருந்த தடியர்கள் சற்று ஒதுங்கி நின்றார்கள். ரகோத்தமன் நெருக்கமாக அருகில் வந்து தனித்த குரலில்,
நீ எதையும் மறைத்து ஒன்றுமாகப் போவதில்லை, புரிந்துகொள். வீணாய் அடிபடாதே என கூறிவிட்டு போனார். ஆக இன்னும் அடி உதையெல்லாம் இருக்கிறது, சொல்வதை ஒப்புக்கொண்டு விடு என சொல்லாமல் சொன்னார் ரகோத்தமன். இப்போது அங்கே உயரதிகாரிகள் யாருமில்லை. ரமேஷ், மாதவன், மோகன்ராஜ், சங்கர் மற்றும் அவர்களின் எடுபிடி தலைமை காவலர் குமார் மட்டுமே இருந்தார். ஒரே ஒரு மின்விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. சரியான வெளிச்சமும் இல்லை. அவர்களின் முகம் இன்னும் கோரமாய் தெரிந்தது. சற்று நேரம் கதை பேசியிருந்த ரமேஷ் எடுத்த எடுப்பிலேயே என் பிடரியில் ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். நீ ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சி என்கிட்ட விளையாடிட்டு இருக்க, உடம்ப புண்ணாக்கிக்காத, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல், கதை அளக்காத என எச்சரித்துவிட்டு, ராஜீவ்காந்தியை கொல்லப் போகிற விஷயம் உனக்கு முதலில் எப்படா தெரியும் என்றார் கோபமாக. அட பாவிகளா, மீண்டும் தொடக்கத்தில் இருந்தா? அந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு முன்பாக எனக்கு எதுவுமே தெரியாது என எத்தனையோ முறை கூறியாகிவிட்டது. அவர்களும் விட்டப்பாடில்லை. ஒரே கேள்வியை வேறு வேறு விதமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் விதவிதமாக சித்திரவதைகளை செய்தார்கள். அதில் புதிய சித்திரவதை ஒன்றை கூற வேண்டும். எடுபிடி குமார் பெரிய வாளி நிறைய தண்ணீரை தூக்கி வந்து வைத்தார். மாதவனும் மோகன்ராஜும் ஆளுக்கு ஒரு குவளையை கையில் எடுத்தார்கள். எனக்கோ ஒன்றும் புரியவில்லை. சற்றென்று இருவரும் தண்ணீரை மொண்டு மொண்டு விடாமல் முகத்தில் அடித்தார்கள். ஆஹா, என்ன சுகம், என்ன சுகம்! முகத்தில் விழுந்த நீரை நாக்கினால் நக்கி குடித்தேன். உடல் சூடு தணிந்து புத்துணர்ச்சியாயிருந்தது. ஆனால் போக போக அந்த மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி எல்லாம் சில நிமிடங்கள்தான். போக போக நிலைமை மாறியது. விடாமல் நீரை அடித்து கொண்டிருந்தார்கள். பக்கெட் நீர் காலியானதும் வேறு ஒரு பக்கெட்டில் நீர் வந்தபடியே இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த நீரடியே வலிக்கத் தொடங்கியது. மூச்சு திணறியது. கண்களை திறக்க முடியவில்லை. தலை கவிழ்ந்து வாய் வழியாக மூச்சை இழுக்க முயன்றேன். உடனே மாதவன் ஓடி வந்து தலைமயிரை கொத்தாக பிடித்து குனிந்து விடாமல் நிமிர்த்தி பிடித்தார். சலீர் சலீரென முகத்தில் நீரை அடித்துக்கொண்டே இருந்தார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் என் உடல் நடுங்கத் தொடங்கியது. பற்கள் இறுகிக் கொண்டு டைப்படித்ததைப் போல கடகடத்தது. ஒருபுறம் வயிறு குமட்டி கொண்டு வாந்தி வருவது போல் இருந்தது. மறுபுறம் உடல் ஜன்னி கண்டது போல் வெட்டி இழுத்தது. திறந்த வெளியில் ஜனவரி மாத பனி இருட்டில் இந்நிகழ்ச்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அப்படியே கண்கள் இருட்டி கொண்டு வர சடீரென வாந்தி எடுக்கத் தொடங்கினேன். வயிற்றில் ஒட்டியிருந்த மிச்ச மீதியும் விழுந்த பின் இப்போது சொட்டு தண்ணீரும் இல்லை. தொண்டையிலும் நாக்கிலும் இருந்த ஈரமும் காலியானதால் அசதியில் அப்படியே சுருண்டு விழுந்தேன். அப்போதும் அப்பிசாசுகள் விடவில்லை. தூக்கி விடவிட நான் சரிந்து கொண்டே இருந்தேன். உடல் தளர்ந்தது. நடிக்கிறான் பார், நடிக்கிறான் பார்! யாரோ கத்துவது எனக்கு தூரத்தில் கேட்டது. அடுத்த நொடி பின்னாலிருந்து யாரோ ஒரு தடியர் என் பின்னங்காலில் 4-5 அடி மூங்கில் களியால் அடித்தான். உடல் சக்கையாகி போயிருந்தது. அவர்கள் கேட்கும் எந்த கேள்வியும் எனக்கு கேட்கவில்லை. அதல பாதாளத்தில் கேட்டது. ஏதோ ஒரு பதிலை சொல்ல வாய் எடுத்தாலும் திறக்கவில்லை. பற்கள் இறுகிக் கொண்டது. ஆமாம், உடல் மரத்து கொண்டிருந்தது. மூளை உடலுக்கு கட்டளையிட மறுத்து கொண்டிருந்தது. கால்கள் சரிய அப்படியே துவண்டு விழுந்தேன். மோகன்ராஜ் வந்து என் கையை பிடித்து நாடி ஓட்டத்தை பார்க்கிறார். அடிக்கடி அப்படி செய்து கொண்டிருந்தார். அவர்தான் அங்கே டாக்டர். சற்று நேரம் இடைவேளை விட்டு ரமேஷ் என்னை எழுந்து நிற்குமாறு கத்தினார். நான் முயற்சிக்கிறேன், ஆனாலும் முடியவில்லை. யாரோ ஒருவர் என் கைகள் இரண்டையும் இறுக்கி பூட்டு போட்டு சட்டென்று தூக்கி நிறுத்தினார். எடுபடியாக இருக்க வேண்டும். இப்போது மாதவன் குரலில் திடீரென்று கனிவு. டே, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா, வேண்டுதலா? 4 கேள்விதான், அதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லிட்டேன்னா உன்னை இப்போவே விட்டுருவோம்டா என்றார். எனக்கு என்னவென்று புரியவில்லை. ஆனாலும் தலையாட்டினேன். பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. மண்டியிட்டு உட்காருடா என சலுகை காட்டினார். இடுபிடிகளை என்னை விட்டு விலகி இருக்குமாறு சொன்னார். அவரும் ரமேஷும் சற்று தூரம் போய் நின்று கொண்டு ஏதோ பேசினார்கள். பிறகு ரமேஷ் தியாகராஜன் அறைக்குள் சென்றார். மாதவன் என்னை நோக்கி வந்து, உனக்கு 10 நிமிடம் அவகாசம், திரும்ப வரும்போது இந்த கேள்விகளுக்கு பதில் இருக்க வேண்டும், புரிந்ததா என மிரட்டிவிட்டு போனார். அவர் விட்டு சென்ற கேள்விகள் இதுதான். இந்தியா திரும்பும்போது 1990 டிசம்பரில் பொட்டம்மான் உன்னிடம் சிவராசனிடமும் பேசியது என்ன? இன்னும் துப்பாக்கி தங்கக்கட்டிகளை எங்கெங்கே மறைத்து வைத்திருக்கிறாய்? பெல்ட் பாம் செய்தது யார்? அது யாரிடமிருந்து வந்தது? அல்லது நீதான் அதை செய்தாயா? தனு யார்? ஊர், பேர், பெற்றோர், முகவரி என்ன? அமைப்பில் எந்த பிரிவில், யார் தலைமையில், எந்த முகாமில் என்ன பணி செய்தார் என்பது போன்ற தகவல்கள். எடுபிடி குமார் வெளியில் சென்று பிசாசுகளுக்காக காப்பியும் பிஸ்கெட்டும் வாங்கி வந்தார்.
அவர்களின் களைப்பு தீர வேண்டாமா? ஊற்றி அவர்களுக்கு கொடுத்தார். பிறகு தனியாக இருந்த என்னையும் நோக்கி வந்தார். தலைமை காவலர் போலும். பாவம், இதுவரை அவருக்கு புலனாய்வு செய்யும் வாய்ப்பை கொடுக்காமல் எடுப்பிடியாகவே வைத்திருக்கிறார்களோ, அந்த ஆதங்கம் அவருக்கு. ஒரு தோரணையாக நின்று கொண்டு என்னிடம், ஏண்டா ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்ல மாட்டியோ? எப்படி கேட்டா நீ சொல்லுவ? இப்படி விசாரித்தான் சரிப்பட மாட்ட என்று தன் பங்கிற்கு ஒரு புலனாய்வை ஆரம்பித்தார். வலி ஆத்திரமின்றி இருந்த நான் அவரை நிமிர்ந்து நக்கலாக ஒரு பார்வை பார்த்தேன். அம்மொழி அவருக்கு புரிந்துவிட்டது போலும். முகம் சிவந்து, சொன்னது கேட்கலையா என தலையின் பக்கவாட்டில் ஒரு தட்டு தட்டினான். நான் நிலைத்தடுமாறி சரிந்து கையை தரையில் ஊன்றி விழாமல் சமாளித்தேன். எனக்கு கோபம் தலைக்கேறியது. அந்த நிலையிலும் நிமிர்ந்து அவனை ஒரு முறை முறைத்தேன். உடனே அவன் தன் பேச்சை மாற்றி ஒழுங்கா முட்டிப்போடு என்றபடி தன் செருப்பு காலால் என் பின்புறத்தை நிமிண்டினான். நான் தட்டிவிட்டேன். அவனுக்கு ரோசம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது. அவ்வளவு திமிராடா உனக்கு என ஆத்திரத்தோடு லத்தியை கையில் எடுத்தான். சற்று தூரத்தில் தேநீர் குடித்தபடி கவனித்துக் கொண்டிருந்த மோகன்ராஜ் எடுபிடியை கூப்பிட்டு தனக்கு அருகே வருமாறு அழைத்தார். இரவு 11 மணி. நேற்று இரவு மதுரையில் இருந்து வந்த களைப்பு ஒரு பக்கம். சரியாக சாப்பாடும் இல்லை, பசிமயக்கம். இதில் சித்திரவதை வேறு. விடாமல் அலறியபடியே இருந்தேன். அங்கிருந்த மரங்களில் இருந்த பறவைகளுக்கும் அது புரிந்து போயிருக்கும் போல். இவன் துயரம் இன்னும் நிற்கப் போவதில்லை, நாமும் இங்கு நிம்மதியாக இருக்கப் போவதில்லை என்று மொத்தமாய் கிளம்பி போய்விட்டிருந்தது. ஒரு சத்தத்தையும் காணோம். புயலுக்கு முந்தைய அமைதியோ? ஆமாம் என்று பிசாசுகள் மீண்டும் வந்து நின்றது. எங்க நல்ல பிள்ளைல, எங்களுக்கு வேலை வைக்காம கடகடன்னு எல்லாத்தையும் கொட்டு பார்க்கலாம் மாதவன். எனக்கு அதற்கு மேல் சொல்ல ஒன்றுமில்லை. அது மாதவனுக்கும் தெரியும். ஆனாலும் இந்த பதவி உயர்வு இன்னும் பிற வசதிகளுக்காக மாரடிக்கும் அப்பிசாசுகளிடம் காரண காரியங்களை எதிர்பார்க்க முடியுமா என்ன? எனக்கான 3வது சுற்றை ஆரம்பித்தார்கள். இந்த முறை எதற்காகவும் இவர்களிடம் வாய் திறக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். விதவிதமாக யோசித்து வைத்திருப்பார்கள் போல். மோசமான அடி உதை என பலதையும் செய்தார்கள். பற்களை இறுக கடித்து கொண்டேன். என் முனகல் சத்தம் கூட அவர்களுக்கு கேட்டுவிடக்கூடாது என்ற வைராக்கியம். ஒரு கட்டத்தில் மீண்டும் சுயநினை விழுந்து வீழ்ந்தேன். அடி நின்றது. எனக்கு நினைவு தப்பிக்கொண்டிருந்தது. ஆனால் பிசாசுகள் விடவில்லை. முகத்தில் தண்ணீர் அடித்தார்கள். நிமிடங்கள் நகர்ந்தன. என்னை கொத்தாக பிடித்து தூக்கி நிறுத்தினார்கள். கால்கள் பணிந்தால்தானே. மீண்டும் சரிய ஆரம்பித்தேன். போனால் போகட்டும் என உட்கார வைத்தார்கள். பிறகு என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. சில எளிய கேள்விகளை, புலிக்கதைகளையும் கேட்க ஆரம்பித்தார்கள். கூடவே என் வாழ்க்கையில் அதிகாரம் நடந்த சில நிகழ்வுகள் பற்றியும் சில சந்தேகங்களை தீர்த்து கொண்டார்கள். மொத்தத்தில் என்னை பேச வைப்பதில் அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்றே சொல்லலாம். அது ஒரு உத்தி, முன்பே தீர்மானிக்கப்பட்ட திரைக்கதை. அதன் ஒரு காட்சிதான் அங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருந்தது. அப்போது நான் அதை அறியவில்லை. அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 30. கொடும் பிசாசுகளும் மென் பிசாசுகளும். நள்ளிரவு தாண்டிவிட்டது. இந்த கொடும் பிசாசுகள் முன்னிரவு போல் இன்னும் முறையான விசாரணையை தொடங்கவில்லை. என்னையும் தூங்க விடாமல் அவர்களும் தூங்காமல் எதற்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என புரியவில்லை. விரைவிலேயே விடை தெரிந்தது. ஆமாம், புதிதாக 4-5 முகங்கள் அங்கே வந்து நின்றன. அதில் கங்காதரனும் ஒருவர். ஏற்கனவே கியூ பிரிவு காவலில் வைத்திருந்தபோது சிபிஐ சார்பாக வந்து என்னை விசாரித்தவர். எனக்கு புரிந்துவிட்டது, இனி விடிய விடிய பூசைதான், தூங்கவே விடமாட்டார்கள் என்று. ரமேஷ் என்னிடம் வந்து விடை பெற்று கொண்டார். எப்படி என்றால், டேய், காலையில் திரும்ப வருவோம், அதற்குள்ள எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும், இல்லை என்றால் வந்து சொல்கிறோம், உன் கதி என்னவாகும் என்று என மிரட்டிவிட்டு சென்றார். என் கவலையெல்லாம் அவர்களை பற்றியோ அவர்களின் மிரட்டலை பற்றியோ இல்லை. புதிதாக அங்கு முளைத்திருக்கிறார்களே அவர்களை பற்றித்தான். இவர்கள் பங்கிற்கு என்ன செய்யப் போகிறார்களோ என்றுதான் கவலை. கங்காதரன் அருகில் வந்து என் கந்தல் கோலத்தை ஏற இறங்க பார்த்தார். முகத்தை சோகமாக்கி உச்சி கொட்டியபடியே, அப்பவே எல்லாத்தையும் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதில்ல என்றார் மெதுவான குரலில். அதற்குள் மற்றவர்களும் அங்கே வந்து நின்றார்கள். அவர்கள் முகத்தில் அத்தனை கடுமையில்லை, ஒருவரை தவிர. அது இக்பால். என்னை எரித்து விடுவதைப் போல் பார்த்தார். என்னை எழுந்து போய் லுங்கி சட்டையை அணிந்து கொண்டு அப்படியே போய் செல்லில் படுத்துக் கொள்ளுமாறு சொன்னார். முதலில் நம்ப முடியவில்லை. அவர்கள் சொன்னதை கேட்டதுமே தூக்கம் வந்து கண்களோடு ஒட்டி கொண்டது.
கங்காதரன் என் தோளில் சிநேகமாய் கைப்போட்டபடியே அடைத்து வைத்த தொகுதி வரை வந்தார். செல்லுக்குள் நுழையும் முன்பாக, சாப்பிட்டியா என்றார் கரிசனத்துடன். என்னால் பேச முடியவில்லை. இல்லை என தலையாட்டினேன். சரி உட்கார். வெறும் வயிற்றில் தூங்க வேண்டாம். இந்த நேரம் ஓட்டலும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது. டீ பிஸ்கெட்டாவது வாங்கி வரச் சொல்கிறேன். அதுவரைக்கும் இங்கேயே பேசிக்கொண்டிருப்போம் என தொகுதியின் வாசல் படிக்கட்டை காட்டினார். நான் சோர்ந்து போய் உட்கார அவரும் என்னோடவே உட்கார்ந்து கொண்டார். அவர் நடத்தையெல்லாம் தோழமையாகவே இருந்தது. அவர் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்தபடி தண்ணீர் என சைகை காட்டினேன். சரி போய் குடித்துவிட்டு வா என்றார். அறைக்குள் சென்று குழாயை திறந்து வயிறு முட்ட குடித்தேன். அங்கு குடிநீர் என்று தனியாக எதுவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரே தண்ணிதான். அப்படியே சிறுநீர் கழிக்கப் போய் உட்கார்ந்தேன். எவ்வளவு முயன்றும் ஒரு சொட்டும் வெளியாகவில்லை. குறி ஒடுங்கி உள்வாங்கியிருந்தது. நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அப்படியே திரும்ப வாசலை பார்த்தேன். கங்காதரன் நின்றபடியே என்னையே கவனித்து கொண்டிருந்தார். நான் தற்கொலைக்கு எதுவும் முயன்றுவிடக்கூடாது என்று. ஒரு வழியாக சிறுக சிரமம் தந்த சிறுநீரை கழித்துவிட்டு எழுந்தேன். ஏதோ உடம்பு கொஞ்சம் ஏங்கிக் கொண்டிருப்பதாய் நம்பினேன். கை கால்களை கழுவிக்கொண்டு மீண்டும் தண்ணீரை பிடித்து குடித்தேன். முகம் தலையில் தெளித்து கொண்டேன். என்ன ஓர் இதம் அது! ஒரு நிமிடம் என்றாலும் அது பரவசமாயிருந்தது. வெளியே வாசல் படியில் வந்து மீண்டும் அமர்ந்தேன். அவரும் உட்கார்ந்தபடியே, ரொம்ப அடிச்சிட்டாங்களா என்றார். இதற்கு நான் என்ன சொல்வேன், மௌனத்தை தவிர. பிறகு அவரே தொடங்கினார். அவர்கள் அப்படித்தான், மிகவும் மோசமானவர்கள். இரக்கமில்லாமல் அடித்திருப்பார்கள். நானும் தான் உன்னை விசாரித்தேன். இப்படியா அடித்தேன்? என் விரல் பட்டிருக்குமா உன் மீது? அப்போதே நீ எல்லாவற்றையும் மறைக்காமல் சொல்லியிருந்தால் இன்று இப்படி கஷ்டப்பட்டிருக்க வேண்டாமில்லையா? சரி, போனது போகட்டும். இப்போதும் ஒன்றும் கெட்டுப்போய் விடவில்லை. உனக்காக நான் உயரதிகாரிகளிடம் பேசுகிறேன். உன்னை பார்த்தால் எனக்கு பாவமாக உள்ளது. உன் அப்பா உறவினர்களை பார்த்து பேசினேன். நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாய். நீ எப்படி எல்டிடியில்? அவர் பேசியதின் சுருக்கம் இதுதான். அதாவது மென்மையாக விசாரிக்கிறார். இவர்கள் தெரிந்துதான் பேசுகிறார்களா அல்லது தெரியாமல் பேசுகிறார்களா என புரியவில்லை. எல்டிடிஇ என்றால் ஏதோ ஒரு கும்பல் என நினைத்து விட்டார்கள். அதற்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. சார், எல்டிடியில் என்னை காட்டிலும் செல்வாக்கான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மருத்துவம், பொறியியல், முனைவர் என உயர் படிப்பை படித்தவர்கள், நல்ல பதவியில் இருந்தவர்கள், வெளிநாட்டில் சுகபோகமாக வாழ்ந்தவர்கள் என பலரும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் உதறிவிட்டு எல்டிடியில் சேர்ந்திருப்பது விடுதலை வேண்டிதான். அது அவரவர் கொள்கை, கோட்பாடு, லட்சியம் சார்ந்தது என்றேன் சுருக்கமாக. சொன்னது அவருக்கு புரியவில்லை. புரியாதது போல் நடித்தாரோ என்னவோ தெரியவில்லை. அது சரிடா, நீ ஏன் அதில் போய் சேர்ந்தாய்? அதுவும் அந்த வயதில்? அப்போ என்ன, ஒரு 16 வயசு இருக்குமா உனக்கு? அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து அங்கு ஏன் போனாய் என்றார். அதான் உங்களுக்கு முன்னமே சொல்லிட்டேனே சார். வீட்டிலும் நீங்கள் விசாரித்திருப்பீங்களே சார் என்றேன். ஆமாம் சொன்னாங்க. ஆனாலும் இன்னும் நம்ப முடியாமல் இருக்குடா. வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டா எல்லாரும் மெட்ராஸ், பம்பாய்னு போவாங்க. இல்லைனா எங்காவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க. நீ நேரா சிலோனுக்கு போனாயே, ஏன்? அதான் புரியல என்று தனக்குத்தானே யோசித்தார் விடை தேடும் விதமாக. இதெல்லாம் என் மனதை கரைக்கும் விதமான ஒரு விசாரணை வழி. போலீஸ் யுத்தியில் இதுவும் ஒன்று. சரிடா ரவி, இன்னொரு நாள் இதை பற்றி பேசுவோம். இப்போ உனக்காக நான் மேலே பேசி அவர்கள் உன்னை அடிக்காம கொள்ளாமல் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் உன் பக்கமே வராமல் செய்கிறேன். அதற்கு நீயும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். புதுசாக 1-2 தகவல் சொன்னாதானே அதை வச்சு பெரிய அதிகாரிக்கிட்ட நான் பேச முடியும் என்றபடியே என்னை பார்த்தார். சார், நான் எல்லாவற்றையும் சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஒன்றையும் மறைக்கலை. நீங்கள் விசாரிக்கிறப்பவே எல்லாவற்றையும் சொல்லிட்டேன். இப்போ என்கிட்ட மறைக்கும்படியா ஒரு விஷயமும் இல்லைங்க சார் என்றேன் மிகவும் சோர்வாக. பாத்தியா, இன்னும் பொய் சொல்கிற. இந்த 1 மாதத்தில் உன்னை பற்றி எல்லா தரப்பிலும் விசாரிச்சிட்டோம். நீ என்னென்ன மறைச்சிருக்கிறன்றதும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் திரும்பவும் உன்னை இங்கே வர வச்சிருக்காங்க. சிவராசன், தனு, பெல்ட் பாம்னு இன்னும் நீ சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது. முரண்டு பிடிக்காமல் சொல்லிவிடு என்று கொடும் பிசாசுகள் கேட்ட அதே கேள்விக்கே இவரும் வந்தார். ஆனால் இவர் கேட்டது மென்மை தோணியில், ஆசையூட்டி. உண்மையில் நான் என்னதான் சொல்ல முடியும்? அறியாததையெல்லாம் கேட்டால் எப்படி? பேசாமல் இருந்தேன். அது அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அடிதடியில் இறங்கவில்லை.
சிறிது நேரத்திற்கு பின் மற்றொரு ஆய்வாளர் அங்கே வந்தார். கங்காதரனை பார்த்து, என்ன சொல்கிறானா என பார்வையிலேயே கேட்டார். இவர் இல்லை என உதட்டை பிதுக்கினார். சார், நான் கொஞ்சம் பேசி பார்க்கிறேன் என்று புதிதாக வந்தவர் ஆரம்பித்தார். என்ன? கங்காதரனை காட்டிலும் மென்மையாக. பிசாசுகளை பற்றி குறையாகச் சொன்னார். தன்னை புனிதராக காட்டிக்கொண்டார். திரும்பவும் பழங்கதையையே பேசி பேசி கடைசியில் அந்த விடை தெரியாத 4 கேள்விகளுக்கு வந்து நின்றார். இத்தனை ஆண்டுகள் கடந்தோடிவிட்டது. அந்த சம்பவத்தை இப்போது நினைத்தாலும் அது ஒரு குரூரமான நகைச்சுவையாகவே படுகிறது. கடைசியில், சரிப்பா, நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் மற்றவர்கள் யாரும் நம்ப மாட்டேன் என்கிறார்களே, நம்ப தயாரில்லையே, நீதான் முக்கிய ஆள், உனக்கு எல்லாமும் தெரியும் தானே இப்படி செய்கிறார்கள், இன்னும் எவ்வளவு உதைப்படப் போகிற? ஒன்று செய், இவர்கள் யாரிடமும் சொல்லாத 1-2 தகவல்களை என்னிடம் சொல். அதை சாக்கிட்டு அந்த குரூப்பை உன் பக்கம் வரவிடாமல் செய்கிறோம், சரியா என்றார். சார், இதைத்தான் கங்காதரனும் கேட்டார். எல்லா உண்மையும் தெரிந்துவிட்டதென்றால் பிறகு எதற்காக என்னை விசாரிக்க வேண்டும்? எவ்வளவு அடி உதை எதற்கு? இன்னும் ஏன் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சத்தம் போட்டு கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் முடியாதே. என் பயிற்சி காலத்தில் விசாரணை உத்திகளும் ஒரு பாடமாக இருந்தது. எப்படியெல்லாம் விசாரிப்பார்கள், என்ன மாதிரியான சித்திரவதைகள் என்று. கால ஓட்டத்தில் நானே சோதனை பொருளாக இருப்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. சாம பேத தான தண்டம் என எல்லா வழியும் என்னிடத்தில் காட்டுகிறார்கள். தனியாகவும் குழுவாகவும் வந்து மேய்கிறார்கள். இருள் நீண்டு கொண்டே போனது. இரவு மணி 1-2 ஆகி 2-4 ஆகி மெல்ல மெல்ல பறவைகளின் பரபரப்பு சத்தமும் மதில் சுவருக்கு வெளியில் எங்கோ சேவல் கூவும் சத்தமும் மெலிதாக கேட்டது. ஆம், விடியப் போகிறது. இப்போது வேறு பயம் என்னை மிரட்டியது. அந்த கொடும் பிசாசுகள் மீண்டும் வந்துவிடுமோ? இந்த இரவு இப்படியே நீடிக்கக்கூடாதா? அடி உதையிலிருந்தாவது தப்பலாமல்லவா? மென் பிசாசுகள் அவர்களுக்கு வந்த தேநீரில் கொஞ்சம் குடிக்க கொடுத்தார்கள். எரிந்து கொண்டிருந்த வயிறு சற்று அடங்கியது. ஆனால் என் கண்கள், நேற்றிலிருந்து 2வது இரவு, இன்னும் உறங்கவில்லை. டேய், சீக்கிரம் போய் பல் துலக்கி குளிச்சிடு. அவர்கள் வந்தால் விடமாட்டார்கள். பிறகு உனக்கு சலுகை காட்டுறோம் என்று எங்களையும் போட்டு கொடுத்து விடுவார்கள் என்றவர்கள். இரவெல்லாம் விசாரித்தோம். எங்கள் கை விரல் கூட உன் மீது படவில்லை. ஆனால் நீ புதுசாக ஒரு தகவலையும் எங்களுக்கு சொல்லவில்லை என்று குறைப்பட்டு கொண்டார்கள். நான் ஏதோ பொருளை வைத்துக்கொண்டு வஞ்சனை செய்வதாக குறைப்பட்டு கொண்டார்கள். என்ன செய்வது? அவர்கள் சலுகை காட்டியபடி 1/4 மணி நேரத்திற்குள்ளாகவே குளித்து முடித்துவிட்டு வந்திருந்தேன். நேரம் கடந்தது. காலை 8 மணி. கொடும் பிசாசுகள் 1-2ஆக வரத் தொடங்கியது. எனக்கு நெஞ்சு தடதடக்கத் தொடங்கியது. என்ன, ஏதாவது சொன்னானா? கேபியை பற்றி சொன்னானா? சொல்லியிருக்க மாட்டானே. இன்னைக்கு தொங்கவிட வேண்டியதுதான் என்று மென் பிசாசுகளிடமிருந்து பொறுப்பெடுத்து கொண்டார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்கள் வேலையை காட்டத் தொடங்கினார்கள். இந்த முறை சுசீந்திரனையும் விசாரிக்க கொண்டு வந்தார்கள். ஒரே நேரத்தில் தனித்தனியாக 2 பேரிடமும் விசாரணை. சொல்வது சரியா இல்லை என்றால் அடி உதை. ஒருவருக்கு பதிலாக இருவராக அலறிக்கொண்டிருந்தோம் பக்கத்து அறைகளிலிருந்து. அன்று செல்லதுரை புதிய விளையாட்டு ஒன்றை தொடங்கினார். கைவிலங்கிட்ட கையோடு வெளியில் இழுத்துச் சென்றார். தரையில் கிடந்த சிறு சிறு கற்களை எல்லாம் ஷூ காலால் தள்ளி ஒன்றாக கூட்டி அதன் மீது என்னை முட்டி போடச் சொன்னார். போட்டதும் என் கால்களை மிதித்தபடி தலைமுடியை பிடித்து கொண்டார். ஆடாமல் அசையாமல் சிறு சிறு ஜல்லிகள் மீது எவ்வளவு நேரம் முட்டி போட்டபடியே இருக்க முடியும்? கூரிய கற்கள் குத்தத் தொடங்கியது. சில்லுகள் சதைக்குள் இறங்கியது. ஒரு கட்டத்தில் உடல் நடுங்கத் தொடங்கியது. கத்தினேன், அலறினேன், ஓவென்று ஓலமிட்டேன். முட்டியில் ரத்தம் கசியத் தொடங்கியது. முடியை பிடித்து கொண்டிருக்கும் போதே மயங்கி துவண்டது என் உடல். வழக்கம் போல் முகத்தில் தண்ணீர் அடித்து உள்ளே இழுத்துச் சென்றார். சற்று நேரத்திற்கு பிறகு மாதவனும் மோகன்ராஜும் புதிய புலனாய்வை தொடங்கினார்கள். ராஜீவ்காந்தியை கொல்லப்போகிற தகவல் ஸ்டாலின் கருணாநிதிக்கு முன்பே தெரியுமா? ஸ்ரீபெரும்புத்தூரில் நடக்க இருந்த அவர்களுடைய கூட்டத்தை கடைசி நிமிடத்தில் ரத்து செய்தார்களே, ஏன்? இதுதான் அவர்களின் பிரதான கேள்வி. இதற்கான பதிலை திமுகவினரிடம்தானே கேட்க வேண்டும். என்னிடம் கேட்டால் என்ன பதில் கிடைக்கும்? ஆனாலும் எனக்கு தெரிந்திருக்குமோ என வதைத்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஆய்வாளர் மோகன்ராஜ் தான் அதிகம் ஆர்வம் காட்டினார். ஆனால் ரமேஷ் அதை ரசிக்கவில்லை என்பதை விட விரும்பவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த 2 பேருக்குமே வாக்குவாதம் வெடித்தது, என் முன்னிலையிலேயே. மோகன்ராஜும் மாதவனும் சேர்ந்து கொண்டு ரமேஷை திமுகவின் ஆள் என்று நக்கலடித்தார்கள். அங்க சொன்னா இங்க கோபம் வருதே என சிரித்தார்கள். பதிலுக்கு ரமேஷும்
அவர்களின் காங்கிரஸ் அதிமுக சார்பை சுட்டிக்காட்டி, நீங்கள் மட்டும் என்னவாம், ஸ்ரீபெரும்புத்தூர் கூட்டத்துக்கு வந்திருக்க வேண்டிய ஜெயலலிதா ஏன் வரலன்னு கேட்குறாங்களே, அதற்கு என்ன பதிலை சொல்ல போறீங்க என மாதவனை பார்த்து கேட்டார். அப்படியே மோகன்ராஜையும் பார்த்து, உங்கள் அப்பா நெல்லை ஜெபமணி ஒரு காங்கிரஸ்காரர், விஐபி, அந்த பின்னணியிலிருந்து தான் போலீஸுக்கு வந்திருக்கிறீங்க. சம்பவ இடத்துல இருந்த காங்கிரஸ் ஆட்கள் மீது நிறைய கேள்விகள், சந்தேகம் எல்லாம் இருக்குது. அதை மறந்துடாதீங்க. உங்களோட வெறுப்பெல்லாம் இதில் கொண்டு வரக்கூடாது என்றார். எனக்கு அப்போதுதான் மோகன்ராஜின் உண்மை முகம் தெரிந்தது. நெல்லை ஜெபமணி இந்திய அமைதிப்படை IPKF தீவிரமாக ஆதரித்தவர். புலிகள் இயக்கத்தை கடுமையாக விமர்சித்தவர். திமுகவின் அரசியல் எதிரியாக 1960-70களில் இருந்த காங்கிரசின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்தவர். அப்படியானவர்களின் வாரிசு எப்படி இருப்பார்? கார்த்திகேயன் விடுதலை புலிகளுக்கு எதிரான சக்திகளை திரட்டிதான் இந்த குழுவை அமைத்திருந்தார். இப்படி இரண்டு தரப்புகளுக்கும் வாக்குவாதம் நீடித்தபடியே இருந்தது. ஒரு கட்டத்தில் மோகன்ராஜ், என்னை மட்டும் விசாரிக்க அனுமதித்தால் அந்த நாயை சட்டையை பிடித்து இழுத்து வருவேன் என்றார் ஆவேசமாக. கருணாநிதியைத்தான் அவ்வாறு குறிப்பிட்டார். அது சும்மா வேடிக்கையாக சொல்லவில்லை என புரிந்தது. பதிலுக்கு சினந்த ரமேஷ், தகுதிக்கு மீறிய பேச்சு இது, உன் சுண்டு விரல் கூட அவர் மீது படாது என்றார். அதான் தெரியுதே உங்கள் விசாரணையோட லட்சணம் என்றார் மோகன்ராஜ் எரிச்சலும் நக்கலும் கலந்த ஒரு தோணியில். போய் காங்கிரஸ் தலைவர்களை சட்டையை பிடித்து இழுத்துட்டு வா, அங்க விசாரிச்சாதான் எல்லா உண்மையும் தெரியும். சிவராசனை திமுக காரனா மேடை வரைக்கும் அதிகாரமாக நடமாட விட்டான் என்று பதிலுக்கு சொன்னார் ரமேஷ். உண்மையில் அந்த நேரம் நான் மகிழ்ச்சியில் இருந்தேன். எதற்கென்றால் இந்த சண்டையில் என்னை கவனிக்காமல் விட்டிருக்கிறார்களே, இப்படியே நீடிக்கக்கூடாதா என்ற ஆசையில். அத்தியாயம் தொடரும்.